பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் கூட 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் வாக்குத்தத்தமாக. சாலமோனிடத்தில் சொல்லுகிறார், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதம் ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். நீ கேட்பதை மாத்திரமல்ல, நீ கேளாததையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்றேன். எத்தனையோ நாட்களோ ஏதோ காரியங்களை கேட்டு ஆண்டு சமூகத்தில் பெற்றுக்கொண்டிருப்போம். ஒருவேளை இன்றைக்கு நிலுவையில் கூட இருக்கலாம், பெறாமல் கூட. ஆனால் ஆண்டு இன்னைக்கு விசுவாசத்தோடு கூட நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கேட்பதை மாத்திரமல்ல, நீ என்னிடத்துல கேளாம இருப்பதையும் நான் உனக்கு தர வல்லவராய் இருக்கிறேன். ஆமென். சாலமோனுக்கு அப்படிதான் அன்று கொடுத்தாரு. ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு, மகிமை கொடுத்தாரு. அதை தாண்டி ஒரு ஹை பொசிஷன், அப்படின்னா உலகத்துல இந்த இருக்கிற ராஜாக்கள் உனக்கு நிகரானவன் சரியான ஒருவன் இருப்பதில்லை, அப்படி நான் உன்னை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைப்பேன் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கேட்பதை மாத்திரமல்ல, கேளாததையும் ஆண்டவர் இந்த மாதம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு சமாதானத்தை தரப்போகிறார், உங்களுக்கு நன்மையை தரப்போகிறார். அவர் நீங்கள் கேளாததையும் கொடுத்து உங்களை மகிமைப்படுத்த போகிறார், உங்களை சந்தோஷிப்பிக்க போகிறார். ஆமென். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருடைய வாழ்க்கையிலும் சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்தது போலவே உங்களுக்கும் கொடுத்து உங்களை மகிழ்விப்பாராக. ஆமென். ஆமென். God bless you.